ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஹீரோ கார்ல போயிட்டு இருக்க எஃப்எம் ஆன் பண்ண பாவத்துக்கு இவனோட கரண்ட் சுச்சுவேஷனை தான் அங்க பேசிட்டு இருக்காங்க. அவளுக்கு என்ன மீட் பண்றதுக்கு முன்னாடியே பாய் ஃப்ரெண்ட் இருக்கும்போது எதுக்காக என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தான். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒன்னா இருந்தோம். என்னால் இதை தாங்கிக்கவே முடியலன்னு அவர் பேச சேனலை மாத்திரம் அதுல படு காதல் தோல்வி சாங் பாடினதும் எஃப்எம்ஏ வேணான்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணி விட்டுட்டான். இந்த பக்கம் டியானை காட்ட ஷூட்டிங் கிளப்க்கு தான் வந்திருக்கான். பட் அவனை பார்த்த பசங்க இவர் டிராஃபிக் போலீஸ் தானே, இப்பெல்லாம் யார் வேணா இங்க வராங்கப்பான்ட்டு டியான் அந்த இடத்த விட்டு போகணும்னு ட்ரை பண்ணா கூட வா 2 பேரும் ஒரு மேட்ச் வச்சுக்கலாம், சப்போஸ் உனக்கு தெரியலனா கூட நான் டீச் பண்றேன், எனக்கு விருப்பம் இல்ல போகணும்னு சொன்னாலும் அந்த அளவுக்கு கோழையாகிட்டியா, காசு இல்லைன்னா சொல்லு நான் அதுக்காக பே பண்றேன்னெல்லாம் பேச ஒரு நிமிஷம் நான் உனக்கு பே பண்றேன்னு ஹீரோ வந்து நிக்கிறான். இப்போ அவன் தான் பிளே பண்ண அடிக்கிற 5 ஷாட்டுமே 10 பாயிண்ட் தான். இதை பார்த்து அவனுங்களே பயந்து போய் சாரி சார் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு ஓடியே போயிட்டானுங்க. சரி சொல்லு, அப்படி என்னத்தை போட்டு யோசிச்சுட்டு இருக்கேன்னு போட்டியான்னு கேட்க சில விஷயங்களை என்னதான் ட்ரை பண்ணாலும் கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. பிஸ்னஸ் பிரச்சனையா, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, பட் ரிலேஷன்ஷிப் பற்றி கொஞ்சம் தெரியும். ஒருத்தரை கடைசி வரைக்கும் சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா கடைசியில் வெறும் கையோடு தான் நிற்கணும். அப்போ அது உனக்கு இல்லைன்னு தெரிய வரும்போது விட்டுருவியான்னு ஹீரோ கேட்க கிடைக்கிறது இம்பாசிபிள்னா விட்டு போறது தானே 2 பேருக்கும் நல்லது, ஸோ நான் அதை தான் பண்ணுவேன்ட்டியான்னு சொல்ல நீ ஒருவேளை டார்கெட் பண்ணிட்டேனா கூட ஷூட் பண்ண மாட்டேன்னு ஹீரோ கேட்க உனக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு, நீ என்ன மாதிரி கிடையாதே, அப்படி உன்கிட்ட இல்லாத எதை ஆசைப்படுற, ஒருவேளை உன்னால விட்டு கொடுக்க முடியாத யாராவது ஒருத்தர் இருக்காங்களான்னு கேட்க வா இன்னொரு டைம் விளையாடலான்னு போய்கிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா போறத டியான் ஆல்ரெடி பார்த்துருக்கான். அப்பதான் ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இந்த நாவலோட ஹீரோயின் மெங் மெங், ஜூன், டியான் எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜூன் அப்ராடுக்கு போறதுக்கு முன்னாடி ஒன்னா சாப்பிட்டுருக்காங்க. டே ஜூன், அங்க போனதுக்கு அப்புறமா லின்ஹோவை மட்டும் மறந்துட்டேன்னா அங்கேயே வந்து அடிச்சிருவோம் பார்த்துக்கன்னு மெங் மெங் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கதையோட ஹீரோயினும் அவ சொல்றதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காத, அங்க போனதும் எனக்கு தொடர்ந்து மெசேஜ் பண்ணும் சரியான்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி மிஸ் பண்ணுவேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜூனுமே உங்க 2 பேரை நம்பிதான் லின்ஹோவை விட்டுட்டு போறேன், அவளை நீங்க 2 பேரும் தான் நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லியிருக்கான். நான் கண்டிப்பா மாற மாட்டேன்னு இவ சொல்லும்போது உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்கிட்ட இருந்து உன்னை யாராலையும் பிரிச்சு கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் இவ்வளோ எமோஷனலோட பேசிட்டு இருக்கும்போது டியான் சுத்தமா கவனிக்காம அவன் பாட்டி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ இப்படி இவங்க 2 பேருமே லவ்வர்ஸ்ங்கிறது இவனுக்கு நல்லா தெரியும்ல. ஆனா இப்போ ஹீரோயின் அவனோட போறத பார்த்துட்டு தான் சந்தேகம் வந்திருக்கும் போல, ஏன்னா இவனும் ஒரு மாதிரி எல்லாம் பேசிட்டு போறான். இப்போ இங்க நம்ம மெங்மெங்க காட்டும் போது நான் கால் பண்ணலனா நீ கால் பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு அங்க இருக்க பொம்மையை போட்டு திட்டிக்கிட்டு இருக்க. கரெக்டா டியான் கால் பண்ணதும் ஹாப்பி ஆயிட்டா. நாளைக்கு ஃப்ரீயா இருந்தேன்னா பேசலாமான்னு அவன் கூப்பிட ஸ்கூல்ல மீட் பண்ணுவோன்னு முடிவு பண்ணியாச்சு. நம்ம மெங்மெங்க்கு டியானை பிடிக்கும், பட் அவன் தான் அதை அக்செப்ட் பண்ணாம இருக்கான் போல. அவனை தான் இங்க பெயிண்ட் பண்ணி கூட வச்சிருக்கா. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை காட்ட அவன் பாட்டுக்கு அசம்பிள் பண்ணிட்டு இருந்தா. நம்ம ஹீரோயின் டியர் ஃப்ரெண்ட், உங்க ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு 24 மணி நேரமும் நான் இருக்கேன்னு மெசேஜ் பண்ணிருக்கேன், என்னை இன்னும் சோதிக்காதடின்னு கவனு வச்சா லைட்டா கைப்பட்டத அவன் இத்தனை நேரம் செஞ்ச மாடல் உடஞ்சே போச்சு. இப்போ அடுத்த நாள் நேரா ஹீரோனோட ஆஃபீஸ்க்கு தான் வரான். வா லின் ஹுவான்னு சொல்லி அவளையும் கூப்பிட்டு பாஸோட பேசுறான். இன்னைக்கு மெயினா ஹுவாவை தான் இங்க பார்க்க வந்தேன். லிட்டோவோட உமன்ஸ் ப்ராடக்ட் வரப்போகுது இல்லையா, நம்ம 2 பேர் கம்பெனியும் கோஆபரேஷனை கண்டினியூ பண்ணலாம், உங்களுக்கான 3% கமிஷனை ஆட் பண்ணிக்கிறோம். பட் ஹுவா தான் லிட்டோக்கும் உங்களுக்கும் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கணுங்க. ரொம்ப நேரமா நம்ம ஹீரோயின் கையை தூக்கிட்டே இருக்கா, அவளை கண்டுக்காமையே பாஸ் கூட பிரச்சனையே இல்லை அவங்களே பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமான ஆள்கிட்டயே கேட்காம நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க, சரி தயாரா இருக்கீங்களான்னு கேட்கும்போது இவ இல்லைன்னு சொல்ல பாஸ் அதெல்லாம் பண்ணிடுவாங்க, இப்பவே அவங்க ஒர்க் ஸ்டேஷனை கூட மாத்தி விடுற பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. நம்ம அப்படி எதுவும் பண்ணலையே, நான் இவளை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவளை அவன் பாட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம மெங்மெங்க காட்ட டியானா ஆசாசியா பார்க்க வரா. பட் அவனோட முகமே சரியில்லை. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பேசினதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கும்போது அவ்வளோவா இல்லைங்கிறான். நீ எப்பவும் ஸ்போர்ட்ஸ்லயே இருப்ப, ஸோ ஞாபகம் வைக்கிறது கஷ்டம் தான்ட்டு அவன் அப்படியே கண்கள் நிறைய காதலோடு பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலா 3 லெக் காம்படிஷனுக்கு இவங்க 2 பேர் தான் ஜோடி சேர்ந்திருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க பேசிக்கிறதே. முன்னாடியே பழக்கம் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பேசுறதுக்கு. பட் பரவாயில்ல விடு, டெய்லியும் கிளாஸ் முடிஞ்சது இதே போல பிராக்டிஸ் பண்ணோம்னா கண்டிப்பா வின் பண்ணிடலான்னு நம்ம மெங் பேசிக்கிட்டே தான் வந்திருக்கா. இப்போ டியானும் ஹுவாக்கும் ஜூனுக்கும் எப்படி போயிட்டு இருக்கு ஏதாவது சொன்னலான்னு கேட்கும்போது அவனை பத்தி ரொம்ப குறைவா தான் பேசுறான். மேபி வேலை பார்த்துக்கிட்டே லேட்டா வரதால கூட இருக்கலாம். ஏன் கேட்டேன், ஜூன் உனக்கு கால் பண்ணானான்னு கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன், ஜூன் நம்மள நம்பி விட்டுட்டு போயிருக்காள அதனால தாங்க இவளுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, நீ எப்பவுமே தேவை இருந்தா மட்டும்தானே என்ன பாப்பேன், ஏன் இங்க நின்று வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, போ வேலையை பாரு போன்ட்டு போய்கிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினை காட்ட
இனிமேல் ஹீரோவோட ஆஃபீஸில் தான் வேலை செய்ய போறா. ஸோ அவளோட டெஸ்க்ல எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது 3 பேர் வந்து என்னோட பேரு ஜியா, என்னோட பேரு கியான், என்னோட பேரு சனின்னு இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க. அட நீங்க 3 பேரும் எக்ஸ்ட்ரா கேரக்டர் தானே நீ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. இப்போ ஹீரோவோட பிஏ வந்து உங்களோட மார்க்கெட்டிங் பிளான் சூப்பரா இருந்ததுன்னு மிஸ்டர் கு சொன்னாரு. ஸோ அவர் நோட் பண்ணியிருக்கிறத மட்டும் இதில் மாத்திடுங்கன்னு ஒரு பாக்ஸ் கொண்டு வந்து வைக்க, ஓகே ஆஃப்டர்நூன் செக் பண்ணிக்கிறேங்கிறா. இது ப்ராடக்ட் சாம்பிள்ஸோட இன்ஃபர்மேஷன். ஸோ தினமும் போகிறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணி பிளானை கொடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு போயிட, அட பாவிங்களான்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணுறத ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவள் பார்த்ததும் அப்படியே கால் வந்த மாதிரி ஆக்ட் பண்ண, இர்றாம் அவனே எனக்கும் ஒரு காலம் வரும்னு சொல்லிட்டு அவன் மேலே இருக்க கடுப்புலையே தான் ஃபைலை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ நைட்டே ஆயிடுச்சா, ஒருத்தி மட்டும்தான் வேலை பார்த்துட்டு இருக்காளாம். இது ஹீரோ பார்த்துட்டு இருக்க. கரெக்டா பிஏ வந்ததும் அப்படியே வேலை பார்க்குற மாதிரி உட்காந்துக்கிட்டான். என் வேலை முடிஞ்சது, உங்களுக்கு நான் ஃபுட் வாங்கிட்டு வரேன்னு போகும்போது ஒரு நிமிஷம் கூப்பிடுறான். பார்த்தா ஹீரோயினுக்கு இப்போ சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுக்க, தேங்க்யூ பட் ஆல்மோஸ்ட் வேலையை முடிக்க போறேன், ஸோ கிளம்பிடுவேங்கிற மாதிரி தான் சொல்ல வரா. நீங்க ஆஃப்டர்நூன் சப்மிட் பண்ண பிளான் நல்லா இருக்குன்னு மிஸ்டர் கு சொன்னாரு. பட் அதுல சில சேஞ்சஸ் பண்ணுமாமா, மார்க் பண்ணிருக்காரு, அதை மட்டும் நைட்டுக்குள்ள முடிச்சு கொடுத்துருங்கன்ட்டு கிளம்பிட்டான். இதுவே இன்னும் முடிக்கல, அதுக்குள்ள இன்னும் நான் பயங்கர டென்ஷன் ஆயிட்டா. ஒரு வழியா அதையும் முடிச்சுட்டு கிளம்பும் போது அடடே போறாளாங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு என் பாஸுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலடின்னு ஹீரோவை கரிச்சு கூட்டிட்டு வரும்போது அவளுக்கும் முன்னாடியே லிஃப்ட் பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். இவ கம்மனு பக்கத்துல வந்து நிக்கவும் என் மேல ரொம்ப டிஸ்சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்ட போலியோன்னு கேக்குறான். அந்த அளவுக்கெல்லாம் கோவம் இல்ல, பட் நீங்க கொடுத்த நூடுல்ஸ் நல்லா இருந்தது, முன்னாடி நம்ம ஒரு இடத்துல சாப்பிட்டது போலியேங்க, என் பிஏ தான் ரேண்டமா வாங்கிட்டு வந்திருப்பாங்கிறான். அது அந்த அளவுக்கு டேஸ்டா இல்ல, நேத்து சாப்பிட்டதுக்கும் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல. நேத்து நல்லா பேசின ஒருத்தர் இன்னைக்கு வேற மாதிரி பேசுறது போலங்க. நீ எதை மீன் பண்றன்னு இவன் கேட்கும்போது, மிஸ்டர் கு நீங்க நிஜமாவே வீட்டுக்கு போகணும்னு தான் நினைக்கிறீங்களா, அப்புறம் ஏன் லிஃப்ட் பட்டன் அழுத்தாம நின்னுட்டு இருக்கீங்க, சரிங்க பாஸ் நானே உங்களுக்காக அழுத்துறேன்னு சொல்லிட்டு அவனை நல்லாவே டீஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ மெங் உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்க, ஒன்னா சாப்பிடலான்னு மெசேஜ் பண்ண ஹீரோ எட்டி பார்த்துட்டு இருக்கான். இவன் பார்த்ததும் டக்குன்னு திரும்பிக்கிட்டான். இப்ப நேரா வீட்டுக்கு வந்தவன் அந்த கு ரொம்ப மோசம் தெரியுமா, கட்டாயப்படுத்தி என் ஆபீஸ்ல இருந்து என்ன கூட்டிட்டு போய் அவரு ஆபீஸ்ல அவர் பாக்குற இடத்துல உட்கார வச்சுட்டு வேலை மேல வேலை கொடுத்து டார்ச்சர் பண்ணி எடுக்கிறாரு தெரியுமா. இந்த மாதிரி வேலையெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் போலன்னு இருக்கேன். இதனால்தான் டியான் உனக்கும் ஜூனுக்கும் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டானா. இப்பெல்லாம் நீ கூமிங்கோட கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறல, எனக்கே அப்படி தாண்டி தோணுதுங்கும் போது நீ எதுக்காக டியான லவ் பண்ற, அவனை நல்லாவே ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறானு கேக்குறியா. அவெல்லாம் என்ன நல்லா தான் ட்ரீட் பண்றான், உனக்கு தான் தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக் வருது. 4 பசங்க நம்ம மெங் கிட்ட ஸ்கூல் படிக்கும் போது பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு டியான் தான் வந்திருக்கான். அந்த புள்ள ரிச்சுன்னு நீயும் அவகிட்ட காசு கறக்க பாக்குறியாங்கிற மாதிரி அவனுங்கெல்லாம் பேச, அவங்க கண்ணுல மாவை தூவி விட்டு அவளை இந்த பக்கமா கூட்டு வந்துட்டான். மறுபடியும் அவங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவாங்களேன்னு இவ கேட்க, பரவாயில்ல விடு வா நானே உன்னை வீட்டு வர ட்ராப் பண்றேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்கான். இந்த கதையை ஹீரோயின் கிட்ட சொல்ல சிரிப்பு தான் வருது. அப்போ ஒரு பர்ஃபியூமை பார்த்துட்டு இது எதுன்னு கேட்கும்போது இங்கிலாந்துல இருந்து ஒரு ஃப்ரெண்ட் இவளுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. இங்கிலாண்டா, ஓஹோ கூமிங் ஒரு வேலை ஜெலஸ்ல தான் என்ன வாட்டி வதைக்கிறாரோ, டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோன்னு முடிவு பண்ணிட்டா. இப்போ அடுத்த நாள் கரெக்டா ஹீரோ வரும்போது அந்த பர்ஃபியூமை அப்படியே மலை சாரல் மாதிரி அடிச்சிட்டு இருக்கேன். சொல்லி வச்ச மாதிரியே பக்கத்துல உள்ள பொண்ணு இது ஏதுன்னு கேக்குறா. இது இங்கிலாந்துல இருந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அனுப்பி வச்சது, ட்ரை பண்ணி பாரு சூப்பரா இருக்குன்னு ஹீரோ காதுல விழுகிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அதை கேட்டு கடுப்புல தான் போயிட்டு இருக்கான். இப்போ பிஏ உள்ள வந்ததும் அது ஜஸ்ட் ஒரு பர்ஃபியூம் தானேன்னு பேச வரேன். நான் உன்கிட்ட ஏதாவது கேட்டனா கம்மனிடான் இருக்கான். சரிங்க பாஸ் வேற எதுவும் இல்லைன்னா நான் போறேன்னு அவன் கிளம்ப. ஹாங்காங்ல இருந்து மிஸ்டர் ஹுவாங் வராருல, எனக்காக ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுங்க. என்ன வாங்கிட்டு வரணும்னு கேட்டா நான் இப்போ உன்னை பேச சொன்னான் இருக்கான். ஏன்னா ஐயாக்கு அந்த அளவுக்கு கடுப்பு. இப்போ பார்த்தா ஒரு பாக்ஸையே கொண்டு வந்து அசிஸ்டன்ட் வச்சுட்டு அந்த ஒரு பாட்டில எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இதை சீக்கிரட்டா பார்த்தவன் டக்குன்னு அதை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதை வச்சு நான் இன்னும் குளிக்கவா போறேன், இருந்தாலும் இவர் என் மனசை தொட்டுட்டாரேன்ட்டு இது என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தாராளம் பண்ணிட்டு இருக்கேன். அடி பாவிங்கிற மாதிரி இன்னும் டென்ஷன் ஆயிட்டான். ஸோ நைட் அவ ஒய்யாரமா உட்காந்து படிச்சுட்டு இருந்தா கால் பண்ணி, நாளையில இருந்து லூவோக்கு பதிலா நீதான் என்னோட ஸ்பெஷல் பிஏ, 7 மணிக்கு ஷார்ப்பா என்ன பிக்கப் பண்ணிக்கோங்கிறான். என்ன மிஸ்டர் கோன் இவ கேட்டா, ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் 1 டே பணத்தை புடிச்சிருவாங்கிறான். பரவாயில்லையே இந்த கேமும் நல்லதா இருக்குன்ட்டு அடுத்த நாள் அவன் வீட்டுல போய் தான் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இத மேல இருந்து சந்தோஷமா பார்த்த ஹீரோ தேடி தேடி ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணி அழகா அதை போட்டு வரான். ஒரு நிமிஷம் நீங்க டைய சரியா போடலன்னு சொல்லிட்டு இவளையே தான் போட்டு விட்டுட்டு இருக்க. அவனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. உங்க ட்ரெஸ்க்கும் இந்த டைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு, லுக்க நல்லாவே பேலன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லும் போது இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டேன்னு கேக்குறான். ஸ்பெசிபிக்கா இதை பத்தி படிச்சேன் ஒருத்தருக்காகங்க. அவ்வளவுதான் டென்ஷன் ஆயிட்டான். நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போல, நீ என்ன கூப்பிட்டு போக வேணாம்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிட. உனக்காக தானே இதெல்லாம் படிச்சு கத்துக்கிட்டேன், ஆனாலும் இப்படி போயிட்டு இருக்கான் பாருன்னு இவ பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ ஒருத்தருக்காக கத்துக்கிட்டியான்ட்டு அவன் மாட்டி விட்ட டைய கழட்டி போட்டுட்டு இருக்கான்.
இதுல அவளுக்கு முன்னாடி ஆபீஸ்க்கு வந்து உட்காந்துட்டு இருக்க. அவனை பார்த்து பயங்கர டென்ஷன்ல தான் போய் உட்காந்துட்டு இருக்கான். இதுல இன்னைக்கு ஹீரோ 9 மணிக்கு முன்னாடியே வந்துட்டானாமா. கேம் விளையாடுறியா, இரு நானும் சேர்ந்து விளையாடுறேன்னு சொல்லிட்டு இவளுக்கும் இங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கு. இதுல ஆபீஸ்ல இருக்கக்கூடிய அந்த 3 பேரு லின்ஹுவாக்கு பாஸ் அதிக வேலை கொடுத்துட்டு இருக்காங்க. நிஜமாவே அவங்க 2 பேருக்கு இடையில ஏதாவது இருக்கான்னு கேட்க, சச்சா ஒண்ணு இல்ல கிளம்புங்கன்ட்டு பாஸ் நம்ம அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்றோமோன்னு சொல்ல வந்தவன் ஹீரோவோட ஒரு பார்வையிலேயே எல்லா தப்பும் அவங்க மேலதான் இருக்கான். தென் இப்போ எல்லாரும் வேலை முடிஞ்சு கிளம்ப, எது ஜூனா எங்க அவன் எப்படி இருக்கான்னு பாப்போன்னு சொல்லிட்டு அவன் போட்டோவெல்லாம் எடுத்து பார்த்தவன் பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். பார்த்தா இவளுக்கும் பின்னாடி ஹீரோ இதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். டக்குன்னு ஆஃப் பண்ணி விட்டு ஏதாவது சொல்லுமான்னு கேட்க, பா என் கூட எழுந்து போறான். இந்த பக்கம் நம்ம டியானை காட்ட வேலை முடிஞ்சதும் மெங் வெளியே போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்னா சாப்பிட்டுதான் வந்திருக்காங்க. அவ பாட்டுக்கு மெனுவை பார்த்து ஒவ்வொரு டிஷ்ஷா கேட்டுட்டு இருந்தா இவன் ஒரு மாதிரி நர்வஸோடு உட்காந்துட்டு இருக்கான். பார்த்தா கரெக்டா அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வராங்க. இது டியானுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அப்போ நீங்கெல்லாம் ஒரே கிளாஸ்மேட்டான்னு ஹீரோ கேட்கும்போது, ஆமா பட் உங்களுக்கு பழக்கம் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்கிறா ஆபீசர் டியான். என்னோட சேவியர் மாதிரின்னு ஹீரோ சொல்ல, சும்மா அவர் பாட்டுக்கு பேசுவாரு நம்பாதீங்க. ஹுவா நீயோ கூமிங்கோ ஒன்னா சாப்பிட வந்தீங்களான்னு கேக்குறான். ஒர்க் டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்தோம், நீங்கன்னு கேட்கும்போது டியான் தான் சாப்பிடலான்னு கூப்பிட்டான்னு இவ சொல்ல, ஐயோ அப்ப நாங்க இப்பவே கிளம்பி ஆகணுமே நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு நிமிஷம், கிளாஸ்மேட்லாம் ரேரா தானே சந்திக்கிறீங்க, அப்படியே ஜாலியா பேசுங்க நானும் கேட்கறேன்னு ஹீரோ சொல்ல, ஸ்கூல்னு நினைச்சாலே எக்ஸாம் ப்ரெஷர் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது, பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. என்ன இப்படி சொல்லிட்ட ஹுவா, நீ நான் மெங் அப்புறம் ஜூன்னு சொல்ல வரதுக்குள்ள அப்பத்துல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா தானே இருக்கோம், நிறைய ஹாப்பி மெமரிஸ்லாம் இருக்கல்ல, கிளாஸை கட் பண்ணது நாவல் படிக்க போனதுனால சொல்ல, அந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ணலடின்னு மெங் சொல்றா. ஜூனுங்கிற வார்த்தையவே நம்ம ஹீரோன் எடுக்க விடல. நீயோ டியானும் ஸ்கூல் டைம்ல அவன் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அட எனக்காக சண்டை போட்டிருக்காண்டின்னு இவ பேசிக்கிட்டு இருக்காளாம். போதும் நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி டியான்னு சொல்ல இவளுக்கு கடுப்பாயிடுச்சு. அப்புறம் நீங்க 3 பேர் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்கும்போது, இல்ல எங்களோட இன்னொருத்தனும் இருக்கான்னு மெங் சொல்ல வரதுக்குள்ள இப்போ மிஸ்டர் கோவோ ஆட் ஆயிட்டாரு. அவருமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், வாங்க சேஸ் பண்ணிக்கலான்னு கூப்பிட்டா அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே அவன் குடிச்சு முடிச்சிட்டான். நீங்க வாங்க நம்ம சேஸ் பண்ணிக்கலான்னு மெங் கூப்பிட்டு இருக்க, அவகிட்டயும் சேஸ் பண்ணிட்டு அதையும் ஃபுல்லா குடிச்சிட்டான். கொஞ்சம் அளவாவே குடிங்கன்னு ஹீரோயின் சொல்றதெல்லாம் கண்டுக்கவே இல்ல, ஏன்னா அவ்வளோ அப்செட்ல இருக்கான். இப்போ குடிச்சு முடிச்சுட்டு தள்ள அடிக்கிட்டு வந்துட்டு இருக்க, ஹீரோயின் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாலும் வேணான் இருக்கான். அப்செட்டா இருக்கும்போது நீங்க சைல்டிஷா பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப புடிவாதம் பிடிக்காதீங்க, பாக்குறவங்க நான் உங்களை பூலி பண்றேன்னு நினைச்சுப்பாங்கன்னு சொல்ல, நீ எதுவும் பண்ணல எனக்கு தான் ஏத்துக்க கஷ்டமா இருக்குன்ட்டு இருக்கான். கொஞ்ச நாளா என்ன தொல்லை பண்ணதுக்கு காரணம் ஜெலஸா, கூமிங் உங்களை தான் என்ன இக்னோர் பண்றீங்களா இல்லனா என்ன லவ் பண்றீங்களோன்னு கேட்டதும் அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுன்னு இருக்கான். இப்பவும் இல்லங்கிறீங்க, உங்க மனசாட்சிக்காவது உண்மையா நடந்துக்கணும். இங்க பாருங்க என்ன பாருங்க, 2ல ஒன்ன சூஸ் பண்ணும். நீங்க ஜெலஸ்ல இருக்கீங்கன்னா இதை சூஸ் பண்ணுங்க, நீங்க என்ன லவ் பண்றீங்கன்னா இதை சூஸ் பண்ணுங்கன்னு கேட்க, சூஸ் பண்ணவே மாட்டேங்கா. இல்ல ஒன்னு சூஸ் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கேன். சரி சூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா அவகிட்டயே வந்தவன் 3வது ஆப்ஷன் ஐ ஹேட் யூன்ட்டு இருக்கான். என்ன ஹேட் பண்றீங்களா, என்ன க்ளோஸா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா கஷ்டத்தையும் தாண்டி எல்லாம் வந்தீங்க, நான் உங்களை தினமும் பார்க்கணும்னு சொல்லி என்ன பிஏ ஆக்குனீங்க, என்ன மாதிரியே தான் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதும் இருக்கு, சோ கண்டிப்பா நீங்க என்ன வெறுக்கவே மாட்டீங்கங்க. எதுக்காக இப்படி சும்மா பேசிக்கிட்டே இருக்கங்கிறான். சரி சீல் போட்டு வச்சாச்சு, இனி ஓப்பனே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கம்மன் நினைக்க சொன்னா அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனுக்கே சிரிப்பு வந்துருச்சு. சரி விடு கோவப்படாதன்னு சொல்லிட்டு அவளோட தலை இப்படி பிடிக்க சடனா 2 பேரோட முகமே மாறி போயிடுச்சு. ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்க, ரொம்ப பிடிவாதக்காரியா இருக்கேன்னு தான் சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு இந்த பக்கமா திரும்பி 2 பேருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பழசு ஞாபகம் வந்துடுச்சு போல, முகமே மாறிடுச்சு. இப்போ அடுத்த நாள் நல்லா தூங்கி எந்திரிக்க ஹீரோயின் தான் கால் பண்றா. இன்னைக்கு ஸ்கெடியூல் படி விசிட்டர்ஸ் இருக்காங்க, சீக்கிரமா ரெடி ஆகுங்கன்னு சொல்ல, சரி ஓகேன்ட்டான். அப்போ 2ல ஒன்னு சூஸ் பண்ணுங்க, ஜெலஸா இருக்கீங்களா இல்ல என்ன விரும்புறீங்களா அவ கேட்டது ஞாபகம் வந்துட்டு இருக்கேன். திரும்ப கால் வரவும் என்ன லின்ஹுவான்னு சொல்லிட்டு திட்டதான் வரான். பட் அவங்க ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. நேத்து நைட் நீங்க லின்ஹுவாக்கு ரெக்வஸ்ட் பண்ண சாங்க செலக்ட் பண்ணிட்டோன்னு சொல்ல, இவன் தான் நைட்டு போதையோட எல்லாம் வந்தான். நான் ரொம்ப வெறுக்கிற ஒரு பர்சன்னா அது லின்ஹுவா தான் சொல்லி எஃப்எம் ஸ்டேஷனுக்கே கால் பண்ணியிருக்கான். மத்தியானம் அந்த பாட்டு போடுவோங்க, ப்ளீஸ் அதை கேன்சல் பண்ண முடியுமா, அப்படி இல்லைனா ஈவினிங்கோ நைட்டோ போடுறீங்களான்னு கேட்க, சாரி சார் ஆல்ரெடி ஷெடியூல் பண்ணி செட் பண்ணிட்டோம், மறுபடியும் மாற்ற முடியாதுன்ட்டாங்க. இப்போ பிஏ வந்து நீங்க சொன்ன மாதிரியே அந்த ஜூன் ஒரு சீட்டர் தான், யூகேக்கு போனதுமே அவன் வேலையை ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணா பல பொண்ணான்னு தெரியல, ஆக மொத்தம் இந்த நாவலோட ஹீரோனை அவன் ஏமாத்திட்டு தான் இருந்திருக்கான். பாஸ் இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு கேட்க, ஹீரோ ஒரு முறை தான் எப்போ சைனாக்கு வர போறான்னு கேட்க, சாட்டர்டே 2 மணிக்கு தான் வரானாமா. சரி உன்னோட ஃப்ரெண்டு ரேடியோ ஸ்டேஷன்ல வேலை செய்யறான்னு சொன்னால அவன் அங்கதான் இருக்கானான்னு கேட்டவன்,
என்னோட ஃப்ரெண்ட் போதையில கொஞ்சம் அப்படி இப்படி பேசிட்டான், அது டெலிகாஸ்ட் ஆகக்கூடாது, யாரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்ல சரிங்க பாஸ் என்னோட முயற்சி பண்றேன்ட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயின் மெசேஜ் பண்ணி ஹேங் ஓவர் போயிடுச்சா, இன்னைக்கு என்ன அர்ஜென்ட்டா, நான் வந்து பிக்கப் பண்ணிக்குவான்னு கேட்க இன்னைக்கு நான் வேலைக்கே வர மாட்டேன்ட்டு இருக்கான். பட் இன்னைக்கு 3 மீட்டிங் இருக்கே, அட்டன் பண்ணியே ஆகணும்னு சொல்ல வந்தவன் லின்ஹுவாக்கு ஃபீல்டு ஒர்க்கு கொடுத்து உங்களை பார்க்காத மாதிரி பண்ணிடுவான்னு கேட்க கட் பண்ண ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கான். ஹீரோயின் இடத்துல காணுமே நினைக்கும் போது அவனோட ஆஃபீஸ்க்குள்ள இருந்து உங்களுக்காகவே இந்த ஜூஸை ரெடி பண்ணிருக்கேன்னு நீட்டிட்டு இருக்கா. தேவையில்லை, இனிமேல் நீ உன் வேலையவே பாரு, என்னோட பிஏவே மறுபடியும் பிஏ ஆயிப்பாங்க, ஏதாவது தப்புக்கு இது பண்ணிட்டேனான்னு கேட்கிறா. அதெல்லாம் இல்ல, உனக்கு வேற முக்கியமான வேலை இருக்கு, இப்ப கிளம்புங்க, நீங்க சொன்னதுதான் கரெக்ட், புரிஞ்சுதுன்ட்டு போறா. அப்படின்னு சொன்னேன்னு கேட்கும்போது ஜூஸை குடிங்கன்ட்டு கிளம்பிட்டா. இங்க மெங்மெங்க காட்ட இவளுமே நேத்து நைட் குடிச்சிட்டு நல்லா ஆட்டம் போட்டிருக்கான். நான்லாம் லைட்டா தான்டா குடிச்சேன், இந்த வழியா தானே ஸ்கூலுக்கு போவோம், நிறைய ஜோக்கெல்லாம் பேசியிருக்கோம்ல சொல்லிட்டு கண்ணா பின்னாலும் உளறா. அதுக்கப்புறம் ஏன்டா என்ன வீட்டு வர விடாம போயிட்டான்னு கேட்க நீ தான் அதுக்கப்புறம் கார் வாங்கிட்டலங்கிறா. நிஜமாவா? அப்ப இனிமேல் நான் டிரைவ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு குழந்தை பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு வேற போயிருக்கா. இப்படி எல்லாம் பண்ணிருக்கேன்னு ஃபீல் பண்ணும்போது சீஃப் கால் பண்ணி ஸ்டார் அண்ட் ஃபயர்ஃப்ளை கான்ட்ராக்ட்ல சைன் பண்றத மறந்துடாதன்னு சொல்றாங்க. சரின்னு உடனே கிளம்பி வந்து நின்னா ஒரு பையன் வாண்டடா வந்து வா நான் உன்னை விடுறேன்னு கூப்பிட்டு இருக்கான். கரெக்டா அந்த இடத்துக்கு டியான் வரா. நான் டிராஃபிக் போலீஸ்னு அவனோட ஐடியா காமிச்சு இங்கெல்லாம் நிக்க கூடாது, கிளம்புன்னு துரத்து விட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கொஞ்சம் பப்ளிஷிங் ஹவுஸ் வர போகணும், டிராப் பண்றியான்னு கேட்க சரிவான்னு சொல்லிட்டு அவனை தான் கூட்டிட்டு வந்து டிராப் பண்றான். கார் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 பேரும் வெளியெல்லாம் போலாங்க. இனிமேல் டிரைவ் பண்ணவே மாட்டேன்னு சொன்னாலன்னு கேட்கிறான். இனிமேலே பண்ணக்கூடாதான்னு கேட்க அப்பவும் மட்டும் பண்ணிக்கோன்ட்டு கிளம்பிட்டான். அப்போ ஒரு விசிட்டிங் கார்டை கீழே போட்டு போயிட்டான். அதை எடுத்து பார்க்க இது என் வீட்டு பக்கத்துலயே தானே இருக்கு, அப்பப்போ மட்டும் டிரைவ் பண்ணிக்கலான்னு சொன்னானே, அப்போ இனிமேல் அவன் தான் என்னோட டிரைவரா இருக்க போறானான்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷம். இந்த பக்கம் கரெக்டா ஹீரோ வரும்போதே ரேடியோ கேட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தர் அவரோட ஃபீலிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காரு, அதையெல்லாம் தான் இன்னைக்கு ஷோல கேட்க போறோன்னு சொல்லிட்டு இப்பதான் ஆரம்பிக்குது போல. எதுக்காக ரேடியோல கேட்டிருக்கீங்கன்னு கேட்க அதுல வர ஆட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் இல்லையாங்கிறா. ஒன்னும் தேவையில்லைன்ட்டு போனவன் நம்ம ஹீரோயினை டாக்டர் வேய பார்க்க சொல்லி அனுப்பி விட்டுட்டாங்க. ஸோ அவ அதுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்துட்டு தான் நின்றுட்டு இருக்கான். பிஏ வந்து உங்களுக்கு 2 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, லின்ஹுவாவை லேபுக்கு அனுப்பிட்டேன்னு சொல்ல அவ எதுல டாக்ஸிலேயே போறான்ட்டு ஓடோடி வரான். கரெக்டா அதுல எஃப்எம் தான் ஓடிட்டு இருக்கு. இதை தவிர்க்கிறதுக்காக வா நானே உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவன் தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். எஃப்எம் தான் ஆன் பண்ணுங்களேங்க, இல்ல ரிப்பேர் ஆயிடுச்சுங்கிறான். அதுல சிட்டி வாய்ஸ்ங்கிற ப்ரோக்ராம் நல்லா இருக்கும், அதுல நம்மளோட ப்ராடக்டை விளம்பரம் பண்ணா பர்ஃபெக்டா இருக்கும்னு இவ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைன்ட்டு இருக்கான். என்னாச்சு வித்தியாசமா நடந்துக்கிறீங்களே, அப்புறம் இது லேபுக்கு போற வழியே இல்லைங்க, நான் உன்னை இன்ஸ்பிரேஷனுக்காக வெளியே கூட்டு போறேங்கிறான். அப்போ இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம் என்னோட டேட் போறதுக்காகவா இவ கேட்க வேற இடத்துல இருந்து வேலை செய்யறோம்னு நினைச்சுக்கோங்கிறான். அப்போ நான் சொல்ற இடத்துக்கு போலாமா, அந்த இடத்துல ஒரு மார்க்கெட் இருக்கிறதா கூட மெங் சொன்னாங்க. சைடா சரி போலான்ட்டான். இப்போ அந்த இடத்துக்கு வந்ததும் நம்ம ஹீரோன் ஓடி போய் நல்லா ரசிச்சு பார்த்துட்டு இருக்க ஹீரோக்கு தண்ணியில ஏதோ நடந்திருக்கும் போல. ஸோ அதெல்லாம் ட்ரிகர் ஆக ஒரு மாதிரி ஆயிட்டான். கடலை பார்த்து விஷ் மேக் பண்ணா கண்டிப்பா நடக்குமாமா, வாங்க வாங்க உங்களுக்கு வேண்டதுக்கு ஒன்றும் இல்லையான்னு சொல்லிட்டு இழுத்துட்டு வந்துட்டான் அவனை. கடவுளே நான் எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும், ரொம்ப மிஸ் பண்றேன்னு அவ வேண்டிட்டு இருந்தா. ஹீரோக்கு இங்க அந்த பழைய ஞாபகங்கள் ரொம்பவே ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கு. என்னாச்சு தண்ணியை பார்த்து பயப்படுறீங்களான்னு கேட்டவன் அவன் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு குறுக்க வந்து நின்று அதை பார்க்காதீங்க வாங்க போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டா. அப்போ ஸ்விம் பண்ண தெரியாததால தண்ணியை பார்த்து பயமா, பட் நீங்க மூழ்கினப்போ சின்ன பையன் இல்லையாங்க, எதுக்காக என்னை பத்தி இவ்வளோ தெரிஞ்சுக்க ட்ரை பண்றேங்கிறான். 2 பக்கமும் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லதுல, சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு சொன்னாங்க. சிரிச்சுட்டான். வெறப்பா மூஞ்ச வச்சுக்கிட்டு ஒர்க்கை பத்தியே பேசுவீங்கன்னு நினைச்சிட்டேன்னு இவ சொல்ல இல்ல அதை பத்தி பேச மாட்டேங்கிறான். ஏன்னா இன்னும் மத்தியானமே முடியல. சரி ஃபீலிங்ஸை பத்தி பேசலாமாங்க, சரின்ட்டான். யாருக்காக நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றேன்னு கேட்க காசுக்காகன்ட்டா. அப்போ ஒரு ஃபோன் கால் வர முகமாயிருது. என்னாச்சுன்னு கேட்டா ப்ராடக்ட் லைன்ல இப்போ சப்ளையர்ஸ் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்களாமா, மறுபடியும் ஃபுட்ஸ் வாங்கி இந்த வேலையை பண்ணுதாங்க. அது தெரில, பட் எக்யூப்மெண்ட்லாம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நம்ம ப்ரொடக்ஷன் மொத்தமாக நின்றுடும். நியூ இயர்க்கு அப்புறமா தான் தேவைக்கு அதிகமாக எல்லாமே வருங்க. பேக்கப் பிளான் இருக்கான்னு கேட்குறான். சுவிட்சர்லாந்து அண்ட் இட்டாலியில் இருக்கு, பட் ஃபைனல் ஸ்க்ரீனிங்கில் இருக்குங்கும்போது இட்டாலியா அங்கே தானே இவரோட ரிலேஷன்ஷிப்பில் டேர்னிங் பாயிண்ட்டே ஆக போகுது லின்ஹுவாவோட நினச்சிக்கிட்டு யோசிக்காதீங்க இட்டாலியவே சூஸ் பண்ணுங்கிறா. பட் அவங்க 3% அதிகமாக கேட்குறாங்க, கம்மியான மார்ஜின் வச்சா நமக்கு கட்டுப்படி ஆகாதுங்க, இது லாங் டேர்ம் டெவலப்மெண்ட் தானே, ஸோ தாராளமாக பண்ணலாங்க. இன்னொரு ஐடியாவான்னு கேட்குறான். இல்லை இதுதான் விதியோட சாய்ஸுங்க. 2 பேரும் கிளம்பி நேராக ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. ஹீரோ இப்போவே இட்டாலி போவான் போல. மிஸ்டர் கோ உங்களுக்கு விதியில் நம்பிக்கை இருக்கா, பட் இந்த டைம் நீங்கள் இட்டாலி போகிறதே விதினால தாங்கும் போது பாஸ் உங்களுக்கு எல்லாமே ரெடியாக இருக்கு, நீங்கள் போனால் போதுங்க, பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அனுப்பி வச்சிட்டான். இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இன்னைக்கு தான் அவர் ரிட்டர்ன் ஆக போறாருன்னு சந்தோஷமா ஆஃபீஸ்க்கு வர அங்கே ஒரே பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க.
பிளைனோட சிக்னலை தான் ஏர்லைன் தேடிக்கிட்டு இருக்காங்க. கான்டாக்டை இழந்து 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அங்கே என்ன நிலைமைன்னே தெரியல. ஒருவேளை ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுச்சோன்னு சொல்லிட்டு பக்கத்தில் எல்லாரும் பேசிக்க இவளுக்கு பயங்கர ஷாக்கு. இப்போ அசிஸ்டன்ட் கிட்ட கேட்கும்போது மிஸ்டர் கோவோட ரிட்டர்னிங் ஃப்ளைட்டை கான்டாக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க. உடனே ஹீரோக்கு ட்ரை பண்ணி பார்க்குற, காலே போக மாட்டேங்குது. பேஜர் வேற ரிப்பேர் ஆயிடுச்சாச்சே, எப்படி இருந்தாலும் அவர் சேஃபாக தான் இருப்பாரு. கதையோட மெயின் கேரக்டருக்கு அப்படிலாம் ஆக விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ பார்த்ததுக்கு சப்ளையர்ஸை கான்டாக்ட் பண்ண முடியலன்னு ப்ரொடக்ஷன் லைன்லேயும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. நம்ம எதுக்கும் அவசரப்பட்டு முடிவு பண்ண வேணாம், கண்டிப்பாக எதுவும் ஆயிருக்காது. நான் ஏர்போர்ட்டுக்கு போய் பார்க்குறேன், உங்களுக்கு தகவல் கிடைச்சாலும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் போனாலும் எந்த தகவலும் கிடைக்கல, இன்னும் ரீச் பண்ணவே முடியலையாமா. என்னமோ ஏதோன்னு நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லின் ஹுவான் ஹீரோ கூப்பிடுவானா, பார்த்தா அவன் சேஃபாக தான் இருக்கான். இவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஓடி போய் அவனை ஹக் பண்ணிக்கிட்டான். கம்யூனிகேஷன் ஃபெயில் ஆனதால தான் அந்த ஃப்ளைட்டை கான்டாக்ட் பண்ண முடியாமல் போயிருக்கு. இன்னும் 12 நிமிஷத்தில் வந்துடும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பார்த்தா ஹீரோ அந்த ஃப்ளைட்லேயே வரல. அப்போ நீ என்னங்கும்போது, நீங்கள் இங்கே சேஃபாக வந்திருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கிறா. உன்னை வருத்தப்பட வச்சதுக்கு என்ன மன்னிச்சிடு, நான் ஃப்ளைட்டை சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொல்ல. வாழ்த்துக்கள், ஹீரோவோட அஃபெக்ஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கெயின் பண்ணிட்டீங்க. இப்போ அவர் உங்கள் மேலே வச்சிருக்க பாசம் 60% ஆயிடுச்சு. இதே போல் சூப்பராக உங்களோட ஃபைனல் டாஸ்கையும் ப்ளே பண்ணுங்க. அதில் அவரோட 100% பாசத்தை கெயின் பண்ணி ப்ரொபோஸ் பண்ண வச்சா போதும், உங்களோட உலகத்துக்கு சீக்கிரமாகவே போயிடுவீங்கன்னு சொல்ல. ஏன் என்னாச்சுன்னு இப்போ ஹீரோ கேட்குறான். இது உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் பண்ணுறா. என்னது இதுன்னு கேட்கும்போது, இப்போ ஓப்பன் பண்ணிடாதீங்க, சரியான டைமில் தான் பண்ணணுங்க. அது எப்போ வரும்னு கேட்கும்போது இவ சொல்ல வர்றதுக்குள்ளேயே, ஹே கூமிங் நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பேசுது. ஹீரோவுமே நல்லா பேசுகிறான். வா ஜோன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த நாவல் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டுட்டு இருக்கா. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.